வியாபார முயற்சியை பத்தி பேச எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நாம ஒன்னா சேர்ந்து பணம் சம்பாதிப்போம்னு நினைக்கிறேன். நாங்க புராதன பொருட்களை தோண்டி எடுக்க போறோம். தோன்ற நிலத்துக்கான ஒரு புது யுக்தியை முயற்சி செய்ய அமெரிக்கன் சேவேஜ் மிசோரி குரூக்கெட் நதி பகுதியில இருக்கோம். நாங்க தேர்ந்தெடுத்த பகுதியில இருக்கிற நில சொந்தக்காரர்கள்ல பல பேர் உள்ளூர் தேவாலயத்துக்கு வராங்க. அவங்க எல்லாரையும் ஒரே சமயத்துல சந்திக்க ரீட்டா ஏற்பாடு செஞ்சிருந்தா. இந்த பகுதிக்கு பல வகையான வரலாறுகள் இருக்கு. இதுக்கு பலன் கிடைச்சா வீடு வீடா கதவை தட்டி நேரத்தை வீணாக்க வேண்டாம். குரூக்கெட் நதியின் போர்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த போர் நடந்த இடத்து மேலதான் பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். குரூக்கெட் நதியின் போருங்கிறது 1838 நடந்த மோர்மோன் போர்ல ஒரு பாகம். மோர்மோன் ஜனத்தொகையோட சமூக செல்வாக்குனாலையும் வளர்ந்து வர அரசியல் அதிகாரத்தையும் கண்டு பயந்து போய் மிசோரி அரசு நிலைமைய கையில எடுத்து எல்லாரையும் வெளியில விரட்டும்படி ராணுவத்துக்கு கட்டளை இட்டது. மோர்மோன் இன்னும் மேற்கு திசையில போய் யூட்டால வாழ ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அத நீங்க எதுக்காக தோண்ட விரும்புறீங்க? மிசோரியில இருக்கிற மோர்மோன் கலைப்பொருட்கள்ல எங்களுக்கு சுவாரஸ்யம் இல்ல. அது மிசோரி வரலாற்றுல ஒரு பாகம் மாதிரி இருக்கு. அது புதஞ்சிருக்கிறது தான் நல்லது. வரலாறோட அந்த பாகம் மோசமான மனிதர்கள் இருந்த காரணத்தினால ஒளிச்சு வைக்கப்பட வேண்டியதா இருக்கு. அந்த கதையை நாங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறோம். இவ்வளவு தூரம் பேசின அப்புறம் நாங்க இங்க வந்து உங்க நிலத்தை தோண்டணும்னு விரும்புறவங்க தயவு செஞ்சு இங்கேயே இருங்க. சரி, நல்லது. எனக்கு நேரமாகுது. ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் வினோதமா இருக்கு. நான் டாக் நட் வாங்கிட்டு வரேன். அமைதியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்தாரு. நீங்க எங்களோட சேர்ந்து வேலை செய்ய தயாரா? தயார். இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா என் கணவரை இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். அவர்தான் விவசாயம் பண்றாரு. அதனால முதல்ல நாம அவரோட பேசி ஆகணும். நாம பேசிட்டு இருக்கும் போதே நான் அதுக்கு தயாராயிட்டேன். சரி, ஆகட்டும். எனக்கு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. ஆனா அது கச்சிதமா இல்ல. இது சரியான இடம் தான். குரூக்கெட் நதிக்கு வடக்குல 8 கிலோமீட்டர் தூரத்துல கிறிஸ்டைனோட நிலம் இருக்கு. அது போர் கலை பொருட்கள் பாகமா இருக்க முடியாது. ஆனா அது கேல்டுவல் ஊரோட மத்திய பாகத்துல இருக்கு. அங்கதான் 1830கள் முழுக்க ஆயிரக்கணக்கான மோர்மோன் அகதிகள் தங்கி இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டோட முதல் பாதியில மோர்மோன் ரொம்ப சிரமமான நிலைமையில இருந்தாங்க. அவங்கள வேற எங்கேயும் குடியிருக்க அனுமதிக்கல. நிறைய இடத்துல மக்கள் அலையும்படியா இருந்தப்போ, அதுவும் குறிப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில பொருட்களை கீழே போடுறாங்க இல்ல தொலைக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல குடியேறின மோர்மோன்கள்ல தேவாலயங்களை நிறுவிய ஜோசப் ஸ்மித்தும் அடங்கி இருக்காரு. மோர்மோன் தேவாலயத்தோட ஆரம்ப காலத்தை செய்த கலை பொருட்கள் ரொம்ப அபூர்வமானது. மதத்துல சுவாரஸ்யம் கூடும்போது மத சின்னங்களுக்கான தேவையும் அதிகமாகும். குளிர்காலத்துல மத்திய மேற்குக்கு வந்தது நல்லதுதான். அப்பதான் வயல்கள்ல பயிர்கள் இருக்காது. அப்ப மட்டும்தான் நம்மளால இங்க வந்து நிலத்துல தோண்டி பார்க்க முடியும். இது உனக்கு புரியுதா? அப்படின்னா நாம கரிபிய கடற்கரையை தோண்டி பார்க்க ஆரம்பிக்கணும். அவ்வளவு ஒண்ணும் குளிரா இல்ல. இன்னும் ரெட்டை இலக்குல தான் இருக்கு. இந்த ஊர்ல நிலத்துல நாங்க தோன்றதுல ஆர்வம் காட்டின ஒரே நபர் கிறிஸ்டைன் தான். இங்க இன்னும் குளிர் அதிகமாயிடும் தெரியுமா? அவரோட கணவர் இதுக்கு சம்மதிக்கலனா மோர்மோன் மனிதர்கள் மாதிரியே நாங்களும் மிசோரியில இருந்து கிளம்ப வேண்டியதுதான். வழக்கமா நாங்க 80க்கு 20ன்னு பங்கு போட்டுப்போம். வர லாபத்துல உங்களுக்கு 20 கொடுப்போம். 20%? நீங்க என்ன நினைக்கிறீங்க? 60-40. நீங்க கொஞ்சம் குறைச்சீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக்குவேன். நான் 70க்கு 30 தரேன். சரி, தோண்ட ஆரம்பிங்க. நான் சம்மதிக்கிறேன். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. தோண்டும் போது பனிப்பொழிவு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஆமா, எல்லா இடத்துலயும் பனி பொழியும். இப்ப நேரம் ஆயிடுச்சு. நாம வேலையை நாளைக்கு காலையில ஆரம்பிக்கலாமா? ஆமா, அதுதான் சரியா. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லது. நல்வாழ்த்துக்கள். போயிட்டு வரோம். இந்த பனியே எனக்கு பிடிக்காது. மிசோரியில இன்னொரு அழகான நாள். நாளுக்கு நாள் குளிர் அதிகமாயிட்டே இருக்கு. அலாஸ்கால இருந்ததுக்கு அப்புறம் நான் -13 டிகிரியை பார்க்கவே இல்ல. இங்க கடும் குளிரா இருக்கு. பனி மூடி இருக்கிற 600 ஏக்கர் நிலத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பிட்ட இடத்துல தேட அப்பா ஏதாவது திட்டம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முழு நிலத்தையும் தேடணும்னா அதுக்கு 1 மாசம் ஆகும். அந்த மோர்மோன்களோட இடத்தை நம்ம வச்சு பார்க்கணும். அவங்களோட கண்ணோட்டத்துல பார்த்தா எந்த இடத்துல நாம தேடணும்னு நமக்கு ஒரு யோசனை கிடைக்கும். உள்ளூர்காரங்களால தொந்தரவு ஏற்படக்கூடிய பயம் இருந்ததால நான் இந்த இடத்துல குடியேறின மோர்மோன் மனிதரா இருந்தா உயரமான இடத்துல இருப்பேன். அப்பதான் யார் வராங்கன்னு பார்க்க முடியும். மேல இருக்கிற இடம் முழுக்க தேடணும். இந்த நிலத்துல உயரமான இடம்னா அது 2 மலைகளும் சந்திக்கிற வரிசையா மரம் இருக்கிற சரிவான பள்ளத்தாக்கு தான். ரீட்டாவும் ஜியும் பள்ளத்தாக்குல கீழ்பக்கம் போய் தேடட்டும். நானும் நிக்கும் முதல் மலையில தேடுவோம். இங்க எனக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல.
எனக்கும் எதுவும் கிடைக்கல. இவ்வளவு குளிர்ச்சியான இடத்துக்கு வரப்போறேன்னு தெரிஞ்சிருந்தா தாடி வளர்த்திருப்பேன். நான் சொல்றத நம்பு, அதால உபயோகமே இல்ல. இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குமா? ஏதாவது கிடைச்சதா? எனக்கு தெரியல. நேரம் போறதே தெரியல. என் கையெல்லாம் களைச்சு போக ஆரம்பிச்சிருக்கு. நாம சரியான இடத்துல தான் இருக்கோம்னு தெரிய நமக்கு ஒரு கலை பொருள் கிடைச்சா போதும். நாம ஒரு இடத்துல சந்திச்சு 2வது மலையில ஒன்னா தேட போறோம். ஏதாவது சீக்கிரம் கிடைச்சா நல்லது. ஏன்னா இந்த குளிர்ல எவ்வளவு நேரம் என் குடும்பத்தை சிரமப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. ஹே நிக், இங்க வா. ஏதாவது கிடைச்சிருக்கா? ஆமா. நல்ல வேலை, கிடைச்சிடுச்சு. இதோ இங்க ஓ, எனக்கும் கிடைக்குது. கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது? இது ஒரு எகிப்திய வண்டு. பார்த்தா வண்டு மாதிரி ஆமா, இருக்கு. இதெல்லாம் வண்டுதான். எதுக்கு இந்த இடத்துல வண்டு வச்சிருக்காங்க? எனக்கு எப்படி தெரியும்? ஹேய், உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு எகிப்திய வண்டு மோதிரம் பாருங்க. வாவ். ஆமா, Yes. இது மார்மோன் போர்க்கால பொருளா இல்லாதது வருத்தம் தான், ஆனா அருமையா இருக்கு. இதுவும் மோர்மோன்களோடது தான். என்ன? ஜோசப் ஸ்மித் மோர்மோன் சமயத்தை உருவாக்குனப்போ மோர்மோன்களை பத்தி புத்தகம் எழுதின ஞானிகள் இருந்திருக்காங்க. அவர் அத சீர்திருத்தப்பட்ட எகிப்துன்னு சொன்னாரு. எந்த ஒரு மோர்மோன் வீட்டுக்கு போனாலும் அங்க எகிப்திய பொருளை பார்க்க முடியும். குடியேறின மோர்மோன் யாரும் எல்லையில தனியா இருந்திருக்க மாட்டாங்க. இங்கே இந்த மோதிரம் கிடைச்சிருக்கிறதுனால கலை பொருட்களும் குவிஞ்சிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். நாம இந்த பள்ளத்தை குறிச்சு வச்சுக்கலாம். நாளைக்கு மறுபடியும் வந்து தேடலாம். ஏன்னா இன்னும் நிறைய தோண்டியே ஆகணும். வாங்க சரி, போலாம். போலாம். மோர்மோன்கள் இங்கேதான் முகாம் போட்டு இருந்திருப்பாங்க. ஜனங்க தூங்கிட்டு இருக்கும் போது நகைகள் கழண்டு விழுந்திருக்கலாம். அதனால இங்க மோதிரம் கிடைச்சதை வச்சு பார்த்தா மோர்மோன்கள் இங்கேதான் ஓய்வு எடுத்திருக்கணும். முகாமோட சுற்றளவு என்னன்னு அடையாளம் காண முடிஞ்சா இந்த 600 ஏக்கர் பண்ணையில ஒரு பகுதியை குறிக்க முடியும். நேத்து பார்த்தப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிக்கிறது மலப்பா இருந்தது. அதனால வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லா பகுதியிலையும் தோண்டி பார்க்கணும். இதுதான் நம்ம மத்திய நிலையம். ஏதாவது கலை பொருள் கிடைச்சா அந்த இடத்தை இதால குறிங்க. ஏன்னா கலை பொருட்கள் எந்த இடத்துல இருக்கு, அது எந்த மாதிரி அமைப்புல இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே செய்யலாம். இங்க நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக துப்பாக்கியை காட்டி என்னோட பையனை மிரட்டுறீங்க? உங்க பையன் எதுக்காக இங்க வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட பர்மிஷன் இருக்கு. ஆமா, நீ யாரு? நான் இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கேன். அப்ப இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது இல்ல. என்ன கிண்டல் பண்றீங்களா? எப்ப பார்த்தாலும் யாராவது இங்க வந்து ஏதோ ஒரு புறம்போக்கு நிலம் மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு யார் இங்க அனுமதி கொடுத்தது? ரோஜரோ கிறிஸ்டைனோ, அவங்களுக்காக தான் நாங்க வேலை செய்யறோம். இதுக்கு முன்னாலேயும் எனக்கு நேரா துப்பாக்கியை நீட்டி இருக்காங்க. வழக்கமா நான் கோவப்பட மாட்டேன். ஆனா என் குடும்பத்தை யாராவது பயமுறுத்துனாங்கன்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு எங்களை வேலை செய்ய விடுங்க. ரோஜரும் கிறிஸும் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தா எனக்கு ஆட்சேபனையே இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே ஜி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. சரி வாங்க, திரும்ப வேலையை ஆரம்பிக்கலாம். இப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து துப்பாக்கியை நீட்டு வரேன்னு நீங்க யாருமே சொல்லவே இல்ல. ஏய் நிக், இங்க சிக்னல் கிடைச்சிருக்கு. நான் வீட்டுக்கு போகணும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் துப்பாக்கியை நீட்டினதை என்னால நம்பவே முடியல. இது ஒரு வெடிமருந்து பிளாஸ்க். இது வெடிமருந்த உலர்வா வச்சிருக்கோம். முன்னாடி வெடிமருந்து குச்சி வச்சிருந்தாங்க, அதுக்கு பதிலா வெடிமருந்து பிளாஸ்க வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சின்ன உலோக டப்பா. இது அதுல ஒரு பாகம் தான். இது எந்த காலத்தை சேர்ந்தது? ஆரம்ப காலம்னா இது 1840களா இருக்கும். அதனால இது ஏன் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இது நவீன காலத்து தான் இருக்கு. மார்மன் போர்க்காலத்தை சேர்ந்ததா இருக்க முடியாது. கொடி நட்டா நல்லா இருக்கும்னு அப்பா சொன்னாரு. ஆனா இது மத்ததோட பொருத்தமா இல்ல. உங்களுக்கு சிக்னல் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. கிடைச்சிருச்சு. ஆமா, இது ஒரு ராணுவ பெல்ட் பக்கிள். நாம இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பக்கிள்ல தான் அந்த குடிமக்களும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தட்டையான துண்டுகள் அவங்க கிட்ட இல்ல. இதெல்லாம் பார்த்தா ராணுவ பாணியில இருக்கு. இது மார்மோன் பெல்ட் பக்கலா? எனக்கு தெரியல.
மோர்மோன் படை வீரர்களுக்கு ராணுவ பக்கல்கள் இருந்திருக்கும்னு நம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இது நிச்சயமா உள்நாட்டு போர்க்கால பக்கலா தான் இருக்கணும். நாம போர்க்கள பகுதியில இருந்து தூரத்துல இருக்கோம். அதனால ராணுவ பொருட்கள் இங்க இருக்க கூடாது. இது மோர்மான் முகாம்லயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உண்மையை சொன்னா எனக்கு குழப்பமா இருக்கு. இங்கேயும் கொடி நட்டு வைக்கவா? ஆமா, இந்த கொடியை நட்டுட்டு வேலையை தொடரலாம். அதுதான் சரியான யோசனை. ஜி, உனக்கு சிக்னல் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட இந்த வயல் முழுக்க தேடிட்டோம். ஓ, எனக்கு ஏதோ கிடைச்சிருக்கு. இதோ இங்கதான். இரு, நான் பாக்குறேன். என்ன இது? இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இது ஒரு டிரகூன் தொப்பி. சரி, டிராகோன்னா என்ன? டிரகூன்கிறது மிதமான குதிரைப்படை. குதிரை மேல சவாரி செஞ்சபடி படை வீரர்கள் அணிவகுத்து போர் நடக்கிற இடத்துக்கு போய் கீழே இறங்கி காலாட்பட மாதிரி சண்டை போடுவாங்க. மோர்மன் போர்ல குதிரைப்படை இருந்ததா? இல்ல, மோர்மோன் போர்ல குதிரைப்படை இல்ல. நாம அருமையான பொருட்களை எடுக்கிறோம். நாங்க இங்க தேடிக்கிட்டு இருக்கிறதோட இதை என்னால நேரா இணைச்சு பார்க்க முடியல. இது சரியா பொருந்தல. அவர் ஒரு முகாம தோன்றதா இருந்தாரு. இப்ப எல்லா இடத்துலயும் ஆரஞ்சு நிற கொடியை வைக்க சொல்லிருக்காரு. இது மார்மான் முகாமா இல்லையா? கொஞ்சம் இருங்க. அவர் என்ன செய்யறாரு? நீங்க என்ன செய்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க. அங்க பாருங்க, முதல் கொடி இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப அடுத்த கொடிக்கு வாங்க. சரி. இப்ப அதுக்கு அடுத்த கொடிக்கு வாங்க. சரி. இப்ப நாம எங்க இருந்தோம்னு பாருங்க. எல்லாம் ஒரு கோட்ல இருக்கு. இது ஒரு வழித்தடம். நாம பண்ணையோட நடுபாகத்துல இருக்கோம். ஆமா, இது 200 வருஷங்களுக்கு முன்னால வயலா இல்ல. இது காட்டு நிலமா இருந்திருக்கும். குரூக் நதி இந்த பக்கமா இருக்கு, போர்க்குளம் அந்த பக்கம் இருக்கு. அவங்க இது வழியா தான் அணிவகுத்து போயிருப்பாங்க. மோர்மோனா நீங்க இருந்தா காட்டு வழியா நடந்து போயிருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு பாதை இருந்திருக்கணும். இந்த காட்டை எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாதை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, 20ஆம் நூற்றாண்டு வர வரைக்கும் எல்லாரும் அதைத்தான் உபயோகப்படுத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வயல் வந்திருக்கணும். தரையில அவங்க சில சமயம் உழுததால அந்த பாதைகள் அழிஞ்சு இருக்கணும். என்னால கற்பனை பண்ண முடியுது. இந்த களத்தை இனிமே மோர்மான்களோட களம்னு நினைக்க முடியாது. 100 வருஷங்களா குடியேறினவங்களும் படை வீரர்களும் இந்த பக்கமா தான் நடந்து போயிருப்பாங்க. இந்த கோட்டையை ஒட்டி நாம வேலை செஞ்சோம்னா நாம இன்னும் நிறைய பொருட்கள் எடுக்கலாம். எங்க கொடிகள் உருவாக்கின திசை வயல்ல இந்த நிலப்பரப்பு முழுக்க ஒரு பாதையில ஒரு இடத்தை காட்டி இருக்கு. ஆனா இந்த பாதையை கவனமா அலசி பார்த்தா அது ஒரு 6 மீட்டர் அகல பாதை. அந்த பாதையில புதைஞ்சிருக்கிற கலை பொருட்களை எங்களால நிச்சயமா தோண்டி எடுக்க முடியும். ஏய், ஒரு நிமிஷம். இது என்னன்னு பாருங்க. அருமையா இருக்கு. இது ஒரு கீழ்ப்பக்கம் சுத்தி இருக்கிற பிஸ்டல். இதுக்கு கீழே சுத்தி இருக்கு பாருங்க. ஆஹா. இது ஒரு வித்தியாசமான பாணி துப்பாக்கி. சரி, எவ்வளவு கிடைக்கும்? இதுக்கு $400-500 கிடைக்கும். சரி நிக். ஆல்ரைட். ஆமா. பொருள் கிடைச்சிருக்கு. அதோ அங்க இருக்கிற மர வரிசை தான் இந்த நிலத்தோட எல்லை. இன்னும் சுமார் 60 மீட்டர் தூரம் தான் இருக்கு. அவ்வளவுதான். உன்னை பத்தி எனக்கு தெரியல, ஆனா என் கையில உணர்ச்சியே இல்ல. ஹேய். என்ன சிக்னல் கிடைச்சிருக்கா? ஓ, கிடைச்சிருக்கு. இது இரும்புன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. ஒன்னா சேர்ந்து தோன்ற குடும்பம் ஒன்னாவே தான் இருக்கும். ஆமா. சரியா? இது என்னன்னு பாருங்க. எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? ஓ, என்ன இது? பூம் பேபி! இத கேட்க எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு டி கார்ட் போவி கத்தி. இது ஒரு பிரமாதமான ஆயுதம். ஜிம் போவி தான் வீட்டு சமையல் அறையில இருந்து ஒரு பெரிய கசாப்பு கடை கத்தியை எடுத்து அந்த கத்தியோட முனையை எடுத்துட்டாரு. இதுதான் அவங்க கிளிப் பாயிண்ட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அதுல பாதுகாப்பு கார்டை இணைக்கிறாரு. அந்த கத்தி சூடு பிடிச்சு அமெரிக்காலையும் உலகம் முழுக்கவும் பிரபலம் ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு எப்படி கத்தி சண்டை போடுறதுன்னு மேற்கு முழுக்க பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. மார்மன் போர்க்காலத்தை சேர்ந்ததா? நிச்சயமா இல்ல. இந்த டீல இருந்து இது உள்நாட்டு போர்க்காலத்து தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என் கையில இருக்கிற இதுக்கு $1200 $1500 கிடைக்கும். ஓ, அப்படியா? மோர்மோன் போர்க்காலத்துல இருந்து உள்நாட்டு போர்க்காலம் அதை கடந்ததாவும் இருக்கும். எல்லா வகையான படை வீரர்களும் இந்த பாதை வழியா நடந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாதையை கண்டுபிடிக்க போதுமான தடயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அதை நாம பின்தொடர்ந்து போனா தங்கம் கிடைக்கும். பாதை உறைஞ்சு போயிடுச்சு. இதை எடுத்துக்கிட்டு கிளம்பலாமா? நிச்சயமா நாம உபகரணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். ஆகட்டும்.
இந்த பிரம்மாண்டமான வயல சேவேஜ் குழு தேர்ந்தெடுத்து 19ஆம் நூற்றாண்டு கால நினைவு சின்னங்களோட புதையலை கண்டுபிடிச்சோம். ஆனா 3 நாள் இங்க சிரமப்பட்டு உழைச்சதுக்கு இப்ப நான் நிச்சயம் நிறைய டாலர்களை சம்பாதிச்சு ஆகணும். ரிக் சேவேஜ். ரிக் நரான், ரொம்ப சந்தோஷம். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அருமையானது. இது பாதி அளவு வெடிமருந்து பிளாஸ்க். ரொம்ப சின்ன பிளாஸ்க். இது இருந்தா வெடிமருந்து உலர்ந்து உபயோகிக்க தயார் நிலையில இருக்கும். வெடி மருந்துகள் ஈரமா இருந்ததால நிறைய போர்கள்ல தோத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓ, இது எகிப்திய வண்டு மோதிரம். இது முத்திரை வெள்ளி. இந்த பாகத்துல சுண்ணாம்புல வண்டை செதுக்கி இருக்காங்க. வண்டு முடிவில்லா வாழ்க்கைய குறிக்கும். 1800 மத்திய காலங்கள்ல முத்திரை வெள்ளியில முத்திரை பதிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல எந்த குறியும் இல்ல. அதனால இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியல. ஆனா நிச்சயமா ஆரம்ப 1800 வரை சேர்ந்ததா இருக்கும். ஆஹா, இது ரொம்ப அருமையா இருக்கு. இது ஒரு அடியில சுத்தி இருக்கும் பிஸ்டல். இதெல்லாம் 1820களில் புழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது. துப்பாக்கிக்கு அடியில சுத்தி பல காரணங்கள் இருந்தாலும் அது ஆற்றலுக்காக நினைச்சாங்க. ஆனா அதுல இருந்த கூடுதல் நன்மை என்னன்னா, களத்திலேயே பேரல்ல சுலபமா தோட்டாக்களை போட முடிஞ்சிருக்கும். சுடும் போதும் குறி தவறாம சுட்டிருக்கும். இப்ப நாம முத்தாய்ப்புக்கு வந்துட்டோம். ஓ, ஹோ, 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 ஹோ. இது ஒரு போவை கத்தி. நெருங்கி வந்து சண்டை போட இது அருமையா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காடுக்கு பேர் டி காட். அப்பதான் நீங்க ஆட்களை துரத்தும் போது உங்க கையில இருந்து கத்தி நழுவாம இருக்கும். சண்டை போட இது ஆற்றல் மிக்க ஆயுதமா இருக்கும். இந்த கத்திகள் ரொம்ப பிரபலமானதா இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் இதை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதை திரும்பவும் அமெரிக்காவுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் இங்க கொண்டு வரல. இத உங்ககிட்ட விக்கிறதுக்காக மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இத பார்த்ததும் என் மனசுல இதுக்கு ஏறக்குறைய $4500 கிடைக்குங்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. 4500? இது எவ்வளவுதான் அருமையா இருந்தாலும் இத நானும் விற்கணும். $4000 மதிப்பு இருக்கிற பொருட்களை என் கடை அலமாரியில சும்மா வச்சிருக்க முடியாது. நான் ரொம்ப தாராள மனசோட இதுக்கு உங்களுக்கு $1800 தரேன். நீங்க தாராளமா இருக்க போறேன்னு சொன்னீங்க. இது உங்களுக்கு பெரிய தொகையா இருக்கலாம். ஆனா தாராளம்னு சொல்ல முடியாது. $2800 கொடுங்க. அதை விட என்னால குறைக்க முடியாது. இதுதான் என் அடிப்படை விலை. சரி, தரேன். சரி, இதத்தான் நானும் சொன்னேன். மிசோரிய ஷோமி மாநிலம்னு சொல்றாங்க. நிச்சயமா இது எனக்கு பணத்தை காட்டிடுச்சு. இந்தாங்க உங்க 30%. உங்க நிலத்துல குடியிருக்கிறவரை சந்திச்சோம். ஆமா, வேடிக்கையா இருந்தது. ஆனா ரொம்ப நாங்க நல்லவன். அவர்கிட்ட அடுத்த சொல்றோம். தடவை நாங்க அவரை எச்சரிக்கிறோம். அவர் இருக்கிறதால யாராவது நிலத்தை தோண்டுவாங்களோன்னு